இங்கே மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஊர் அழகாக தெரிஞ்சுது. பின்னாடி அந்த மலைகளோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதோ தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த முருகர் சிலை. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகணும். ஸோ பழையபடி இந்த மலை மேலே இந்த கோவில் மட்டும் தான் இருந்திருக்கு. இப்போ தான் அந்த சிலையை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கோவில்ல இருந்து அந்த முருகர் சிலை இருக்க இடத்துக்கு அப்படியே நடந்தே போயிடலாம். இந்த இடத்துல வழி இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 150 மீட்டர் தான் இருக்கும். நம்ம அப்படியே நடந்தே போயிடலாம். நீங்கள் காரில், பைக்கில் இல்லை வேனில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது. ஒரு பெரிய பார்க்கிங் வசதி இங்கே மேலேயே இருக்குது. இதோ தெரியுது பாருங்க வழி. இதுதாங்க கீழே இருந்து கார், பைக்லாம் வர வழி. காலை 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலை 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ கிட்ட போக போக அந்த முருகனுடைய உருவம் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஃபைனலி நம்ம அந்த பிரம்மாண்ட சிலை இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. அது தெரியாத பாருங்க, 92 அடி உயர வடிவேல் சுப்பிரமணிய முருகர். இந்த சிலையானது 92 அடி உயரங்க. இதை வடிவமைத்தவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மலேசியாவில் இருக்க 10 மலை முருகனையும் சேலத்தில் இருக்க முத்துமலை முருகனையும் வடிவமைத்த அதே சிற்பி, திருவாரூர் சிற்பி தியாகராஜன் அவர்கள் தான் இந்த முருகரையும் வடிவமைச்சிருக்காரு.